வணக்கம். துரோணர். துரோணாச்சாரியர் ஆன கதை. துரோணர் வாழ்வில் பற்ற எண்ணற்ற துன்பங்கள், துயரங்கள், அதனையும் மீறி அவர் துரோணாச்சாரியாக மாறி வாழ்வித்தை வீழ்வித்தை என்று அத்தனை கலைகளுக்கும் அரசரான துரோணாச்சாரியார் எப்படி அதை மகாபாரதத்தில் இளவரசர்களுக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணித்தார் என்பதை கூறுகிறேன். இன்னமும் நம்முடைய இந்திய அரசாங்கம் துரோணாச்சாரியார் பெயரில் விருது வழங்கி அவரை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாரத போர் நடக்கும் பொழுது துரோணாச்சாரியார் செய்த சேவையும் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்து சேவை செய்ததற்கான பலனையும் இன்னமும் நம் இந்திய அரசாங்கம் அதை பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் துரோணரை பற்றி பலவும் கூறியிருக்கலாம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவு நான் படித்தது கேட்டது அதை வைத்து துரோணாச்சாரியரை பற்றிய சில சிறிய குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். இதில் தப்போ குற்றமோ இருந்தால் மிகப்பெரிய ஜாம்பவானான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மன்னிக்கவும். இப்பொழுது நான் துரோணாச்சாரியரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். மகாபாரதத்தில் மிக முக்கியமான பாத்திரமான துரோணரை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். துரோணர் பரத்வாஜ மகரிஷியின் மைந்தர். சதானந்த மகரிஷியின் குமார்த்தி கிருபியை மணந்தார். துரோணரின் மைத்துனர் கிருபாச்சாரியார். துரோணருக்கு அஸ்வத்தாமன் என்று ஒரே ஒரு மகன் உண்டு. அஸ்வத்தாமன், கிருபி, துரோணர் மூவரும் ஒரு சிறு குடிலில் வசித்து வந்தனர். மிகவும் ஏழ்மை, பரம ஏழையான துரோணர் தன்னுடைய குழந்தைக்கு பாலுக்கு வழி இல்லாமல் வெறும் கஞ்சி மட்டுமே ஊட்டி வளர்த்தார்கள். பாலின் ருசி எப்படி இருக்கும் என்பது தெரியாமலேயே அஸ்வத்தாமன் வளர்ந்தான். பால் வெள்ளையாக இருக்கும் என்று ஒன்று மட்டுமே அறிந்தபடியால் மாவை கரைத்து தன் வாயில் பூசிக்கொண்டு பால் அருந்தியதாக தன் மனத்தில் நினைத்து கொள்வான் அஸ்வத்தாமன். அதை பார்த்து மனம் வெம்பி போன துரோணர் தனக்கு பல கலைகளை கற்றுக் கொடுத்த பரசுராமரிடம் சென்றார். தன் ஏழ்மையை கூறி ஏதாவது உதவி கேட்டார். பரசுராமர் தன்னிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் நான் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டபடியால் தன்னிடம் எதுவுமே இல்லை என்று கூறிவிட்டார். பரசுராமர் தான் ஆயக்கலைகள் அனைத்தும் துரோணருக்கு சொல்லிக் கொடுத்தார். பரசுராமர் தன்னுடைய கலைகள் அனைத்தையும் துரோணருக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு, சத்திரியர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க கூடாது, சத்திரியர்கள் நன்றி மறந்தவர்கள், அதனால் சத்திரியர்களுக்கு நீ எதுவுமே சொல்லித்தரக்கூடாது, அந்தணர்களுக்கு மட்டுமே சொல்லித்தர வேண்டும் என்று வாக்குறுதி பெற்றுக்கொண்டு அனுப்பியிருந்தார். இப்பொழுது பரசுராமரிடம் எந்த உதவியும் கிடைக்காத காரணத்தால் துரோணர் மீண்டும் தன் குடிலுக்கு வந்தார். அப்பொழுது துரோணரின் மனைவி கிருபி தங்களுடைய சிறு வயது தோழன் பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனிடம் சென்று நீங்கள் உதவி கேட்கலாம் அல்லவா என்று கேட்டாள். அதற்கு துரோணர், ஆமாம், அவன் சிறு வயதில் பிற்காலத்தில் நான் அரசனாக ஆனால் நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன், என அரசாங்கத்தில் சொத்துக்களை எனக்கு சரி நிகர் சமானமாக உனக்கு கொடுத்து நான் அழகு பார்ப்பேன் என்று உறுதியளித்திருந்தான். அதை நினைத்து சரி, நாம் பாஞ்சால தேசத்துக்கு சென்று துருபதனிடம் உதவி கேட்கலாம் என்று புறப்பட்டு சென்றார். பாஞ்சால தேசத்தின் அரண்மனையில் வாயிற்காப்பனிடம், நான் துருபதனின் சிறுவயது தோழன், நான் துரோணர், நான் அரசனை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். மெய்காவலன் துருபதனிடம் சென்று, தங்களுடைய தோழர் வந்திருக்கிறார், அவர் பெயர் துரோணராம், தங்களை பார்க்க வேண்டும் என்று நிற்கின்றார் என்று கேட்டான். சரி, அவரை அழைத்து வா என்று துருபதன் சொல்லி அனுப்பினான். துரோணர் சேவகனுடன் சென்றான். துருபதனை பார்த்ததும் தன்னுடைய பால்ய காலத்து தோழனை பார்த்த சந்தோஷத்தில் இவர் துருபதனை பார்க்க, துருபதனோ மிகவும் அமங்கையில் அமர்ந்திருந்தான். நீ என்ன என்னை உன்னுடைய தோழன் என்று கூறினாயாமே, நான் மகாராஜா, நீயே பரமதரித்திரன், நீ எப்படி என்னை தோழன் என்று அழைக்கலாம் என்று வினவினார். நாம் பால்ய நண்பர்கள் அல்லவா, நான் ஒரு நாள் ராஜாவானால் உன்னை என் நிலைமைக்கு சமமாக வைக்கிறேன் என்று என்னிடம் உறுதி கூறியிருந்தாய், அதனாலேயே நான் உன்னை தேடி வந்தேன். என்னுடைய குழந்தைக்கு பால் இல்லை, அதனால் ஒரு பசுமாடை கொடு, பசுமாட்டிற்காகத்தான் நான் வந்தேன் என்று துரோணர் துருபதனிடம் வேண்டினார். அதற்கு துருபதன், நீ அந்தரனாக வந்து
பசுமாட்டை யாசகமாக கேட்டாயானால் நான் உடனே உனக்கு பசுமாட்டை தந்திருப்பேன். நீ நண்பன் என்று சொல்லி வந்ததனால் நான் உனக்கு பசுமாட்டை தர இயலாது. நீ பரமதரித்திரன், நான் மகாராஜா, அதனால் என்னை நண்பன் என்று நீ கூறக்கூடாது என்று சொல்லி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பினார். அந்த அவமானத்திலேயே நொந்து போய் துரோணர் தலை கவிழ்ந்தபடி திரும்பினார். துரோணர் புறப்பட்டு செல்லும் வழியில் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அந்த இடத்தில் ஒரு கிணற்றில் பந்தை போட்டுவிட்டு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தைகள் ஹஸ்தினாபுரத்தின் அரசிளங்குமரர்கள். பந்தை கிணற்றில் போட்டுவிட்டபடியால் அதை எப்படி எடுப்பது என்று தெரியாமல் கிணற்றை சுற்றி சுற்றி வந்து என்ன செய்வது என்றால் தெரியாமல் தவித்து கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து துரோணாச்சாரியார் ஒரு புல்லை எடுத்து அந்த பந்தை நோக்கி விசிறியடித்தார். அந்த புல் ஒரு துளையிட்டு அந்த பந்தினுள் மாட்டிக்கொண்டது. அதை மாட்டிக்கொண்டு அந்த புல் வெளியில் இருக்க ஒவ்வொரு புல்லாக எடுத்து அந்த புல்லின் மேல் எறிய அந்த புல் ஒன்றொன்றாக ஒட்டி கொண்டு கிணற்றின் மேல் வரை வந்தது. துரோணர் அந்த புல்லை பிடித்து இழுத்து அந்த பந்தை எடுத்து குழந்தைகளிடம் கொடுத்தார். அந்த குழந்தைகள் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மோதிரத்தை எடுத்து கிணற்றில் வீசினார். கிணற்றில் வீசியவுடன் அந்த கிணற்றில் விழுந்துவிட்டது மோதிரம். ஒரு அம்பை எடுத்து அந்த கிணற்றில் செலுத்த அந்த அம்பு அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி துரோணரிடம் வந்து சேர்ந்தது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன இளவரசர்கள் அதை சென்று பீஷ்மரிடம் கூறினார்கள். பீஷ்மர் அவரை பார்க்க வேண்டும், யார் அவர் என்று அவரை அழைத்து வர சொல்லி சேவர்களை அனுப்பினார். சேவர்கள் துரோணரை அழைத்து கொண்டு அரண்மனை சென்றார். அங்கு கிருபாச்சாரியாரான தன்னுடைய மைத்துனரை கண்டார் துரோணர். அங்கு அரசர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் கிருபாச்சாரியாரை விட இவர் பல வித்தைகளை கற்றிருப்பதால் இவரே இளவரசர்களுக்கு எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று பீஷ்மர் ஆணையிட்டார்.